தற்போது எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிலை காட்சிகளை பார்க்கலாம். ஏன்னா அந்த பகுதியில் இருந்து நிறைய இடத்துல அந்த சீக்கிரம் வெளியேற்றப்படுகள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வதந்திகள் பரப்பப்படுது. கண்டிப்பாக தமிழக அரசு சார்பாக மக்கள் மீது அக்கறை கொண்டு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதுவரை எந்த விதமான வெளியேற்றம் இருக்காது. கண்டிப்பாக 100 ஆண்டுகளுக்கு மேலே விவசாயிகளாக வாழும் மக்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான உரிமையை அங்கே நிலைநாட்டுறதுக்காக உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்யும். நிதிநிலை அறிக்கை இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க 2 சட்டம். ஆனால் அரசு கட்சி எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் இது 0 தான் மதிப்பெண் தர முடியும். எதுவுமே இல்லை. பழைய திட்டங்களை புதுசாக ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இல்லை, 2 திமுகவில் பேசினவர்களும் அதிமுக பேசணும்னு சொன்னாங்க. பழைய திட்டங்கள்னு எல்லா திட்டங்களுமே தமிழக அரசியலில் செயல்படுத்த வர திட்டங்களும் எல்லாமே 70 வருஷம் 80 வருஷம் ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்திட்டு வர திட்டங்கள் தான். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அந்த திட்டங்களை இப்போ காலை உணவு திட்டமாக யார் கொண்டு வந்தது? அது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டங்களும் உணவு திட்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு அரசு கொண்டு வந்தது. அந்தந்த திட்டங்களை அந்தந்த அடுத்த அரசு வர்றப்போ நல்ல திட்டங்களை எடுத்து அதை செயல்படுத்துறதும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு திட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அதை மாற்றி அமைக்கும் விதத்திலும் நடக்கிறது நடைமுறை தான். அதில் எங்கள் திட்டத்தை கொண்டு வந்தோம் உங்கள் திட்டத்தை கொண்டு வந்தோம் எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களோ அனைத்து திட்டங்களும் விரைவாக நல்ல முறையாக செயல்படுத்துறதுக்காக இருக்குது. நேற்றே பாருங்கள், இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதுக்கு கிராமப்புற மக்கள் வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாள் ஒன்றிய அரசு கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தான் அவங்க சப்சிடியும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற இதையும் மீறி நம்ம 150 நாட்களாக அதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம விரைவாக செய்யக்கூடிய அளவு தான் இன்றைக்கி இந்த பட்ஜெட் இருக்குது. இது குறைந்த கால அடுத்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இருக்கிற நிதிநிலையை சரி பண்ணி இப்போ இருக்கிற பட்ஜெட்டை வைத்து இப்போ இருக்கிற நிதிநிலையை வச்சு எவ்வளோ தூரம் மக்களுக்கு திறமையாக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை தமிழக அரசு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆலோசனை பேரில் அனைத்து துறைகளும் செஞ்சுட்டு வராங்க. அவங்க எல்லாரும் தெரியும் தமிழக நிதிநிலையில் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனமும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு. மின்சார வாரியமாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொதுத்துறை இப்போ ஆவினா இருக்கட்டும், எல்லாமே மூடும் அளவிற்கான நிலைமையில தான் இவர்கள் விட்டு சென்றிருக்காங்க. நிதிநிலை எங்கேயுமே நிதி ஆதாரம் சொல்றாரு. நேற்று எடப்பாடி சொல்றாரு, புதிய ஆதாரத்தை பெருக்குவதற்கு எந்த முயற்சி செய்யலன்னு. நீங்க என்ன செஞ்சீங்க? புதிய ஆதாரத்தை பெருக்கிறதுக்கு திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சாரு? எதுவும் செய்யல. சரி, 5 வருஷத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் இதே இடத்துல தான் போனாங்க. அப்போ நீங்க புதிய அளவில் நிதி ஆதாரத்தை பெருக்க என்ன செஞ்சீங்க? எதுவும் செய்யல. ஆனால் கண்டிப்பாக முதல்வர் அவர்கள் எல்லா விதத்திலும் இதை சீரமைக்கும் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். புதிய அளவில் வேற ஏதாவது நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான வேலையும் முன்னின்று செஞ்சு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இது திருத்தப்பட்ட பட்ஜெட். ஏன்னா திருத்தப்பட்ட பட்ஜெட்டில் எந்த விதத்திலும் மக்களுக்கு பாதிக்காத வகையிலும் புதிய அளவில் எந்தெந்த இடத்துல செயல்படுத்தணும் அதெல்லாம் செயல்படுத்துவார். அது இல்லாமல் இப்போ நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். இன்றைக்கி வந்தவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக முதல்வர் எல்லா விதம் ஆலோசித்து கண்டிப்பாக தேவையான நேரத்தில் முதல்வர் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் ஆலோசிச்சுட்டு உடனடியாக முதல்வரும் அது சம்பந்தமாக விவசாய கடன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுவதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க. மொத்தம் 5,600 கோடி அளவுக்கு பணமும் நிதியும் விடுவிக்கப்பட்டுச்சு. இருக்கிற நிதிநிலையில் நாங்கள் திரும்ப இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பாக இந்த வர்ற காலங்களில் மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அந்த தங்க மோதிரமாக இருக்கட்டும், தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல திட்டம், பல ஏழை பெண்களுக்கு பயனளிக்கும் திட்டம். அதெல்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் திரும்ப செயல்படுத்தி கூட ஒரு பட்டு புடவையும் கொடுத்து ஏன்னா இன்னைக்கு ஒரு தங்கம் வாங்கி ஒருத்தர் திருமணம் என்ன நடக்காத காலம் இன்னைக்கு தங்கம் விற்கிற இல்லை. ஸோ இதில் அரசு கண்டிப்பாக பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தில் எந்த இடத்துல உதவி செய்ய முடியுமோ கண்டிப்பாக அரசு எல்லா இடத்துலையும் கவனம் செஞ்சு முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுத்திட்டு வர்றார். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி அதாவது சபாநாயகர் என்ன சொல்லியிருந்தார்,
இதில் ஏதாவது தேவையில்லாமல் இருந்தால் நீக்குவேன்னு சொல்லி எந்த பேரத்திலும் சமமான எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. இல்லை எதிர்ப்புலாம் தெரிவிக்கல, தவறான தகவல். எதிர்ப்புலாம் தெரிவிக்கவில்லை. அவர் வந்து ஏதாவது அவர்களுக்கு ஆட்சேபிக்கும் கருத்துக்கள் இருந்தால் அதை நீக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் எந்த ஆட்சேபிக்க வேண்டிய கருத்தும் இல்லையா. அவர்கள் வந்து கண்டிப்பாக தமிழக மக்கள் யாருக்கு, முதல்வருக்கு எப்படி எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சார்களோ அந்த நம்பிக்கையை அங்கே சொல்கிறாங்க. அதுலேருந்து தப்பு இல்லையா. இன்னைக்கு தமிழக மக்களோட மொத்த நம்பிக்கையாக இருக்கிற முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களை பற்றி அவர் ஏன் வாக்களிச்சாருன்னு சொல்றாரு, எந்த நம்பிக்கையில் வாக்களிச்சாருன்னு சொல்றாங்க. அதை சுட்டிக்காட்டல ஒன்றும் தவறு இல்லையா. இன்னைக்கு ஏழை எளிய ஒரு சென்னைக்கே வராத பலர் வந்து இன்னைக்கு அமைச்சராகி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த எப்படி வந்து எம்ஜிஆர் காலத்தில் கடை கோடி இருக்கிற தமிழகத்தில் இருக்க ஒருத்தரை கொண்டு வந்து ஒரே நாளில் எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி அனைவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்துருப்பார். எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து இன்னைக்கு தான் நடந்திருக்கு. யாருக்கும் எந்த நேரத்திலும் தகுதியான நபருக்கு எல்லா பிரதிநிதித்துவம் கொடுத்து யார் வேண்டாலும் எந்த இடத்துலையும் கொண்டு உட்கார வைக்கணும்னா அண்ணன் விஜயால முடியும். ஸோ அதை சொல்லுவதில் தப்பே கிடையாது. அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பொதுவான பெயர்களில் நம்ம வைக்க வேண்டிய மட்டும் தான் நம்மளுடைய நோக்கம். ஏன்னா பொதுவான பெயர்களில் வைக்க வேண்டியதுதான். நிறைய இடத்துல அவங்களுடைய சொந்த பெயர்கள், அவர்களுடைய பெயர்களில் வைக்க வேண்டியதெல்லாம் இது மக்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை வருது. பொதுவான பெயரில் வைக்க வேண்டும். அதில் ஒரு சில செயல்வடிகளும் மாறி இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு பண்ணிருக்கோம். தேர்தலுக்கு முன்பாக நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பட்ஜெட் என்கிற பெயர்ல முதலமைச்சருக்கு அமைச்சர் வந்து ஜால்ரா அடிச்சிருக்காரு. காவிரி வந்து தண்ணீரும் எந்த இடத்துல இந்த பட்ஜெட் காவேரி விவகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நம்ம உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் செய்திருக்கோம். ஒன்று வந்து மேகதாதுல அவங்க வந்து இப்போ தண்ணீர் விடவில்லை என்பதற்காகவும், அடுத்து மேகதாது விஷயத்துல இப்போ ஏற்கனவே கொடுத்த வழிகாட்டுதலை எதிர்த்து, அதாவது போன இது மத்திய நீர்வள துறை வந்து அவங்க சார்பாக காவேரி படுகையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க அங்கே வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அந்த வழிகாட்டுதலையும் நம்ம எதிர்த்து 2 மனு தாக்கல் செய்துள்ளோம். நம்மளுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். கண்டிப்பாக அதுக்கான எந்த டிலே இல்லாமல் நம்ம வந்து நிதிநிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் இன்று வந்து எல்லாரும் வீட்டில் வந்து எல்லா லேடிஸும் அந்த நிதிநிலை அறிக்கையை நேரலை வந்து பார்த்தாங்க. ஆனால் அவங்க பெரிதும் எடுத்து பார்த்தா அந்த 2500 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லை. இல்லை, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதில் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பாக முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளோ இருக்கிற கடன்கள் அதிகபட்ச கடன்கள் மத்தியில் கண்டிப்பாக எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பாக செயல்படும். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதில் தேர்தல் வாக்குறுதியில் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்போ எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்கள் அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல இருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது வந்து முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவருக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு வந்து அதிமுக வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தில் அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்டு அவங்கள வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஸோ அதனால யாரெல்லாம் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோட இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்போ வந்து ஏற்கனவே சட்டசபையில் எல்லா கட்சியில வச்சு தானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. ஸோ அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவையும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? தேர்தல் வாக்கு நன்றிப்பா. இன்னைக்கு வெளியிடப்படும் சுமார் 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. அதோடைய அதே அளவு தான் 0.7% தான் அந்த ரீஅசஸ்மெண்ட்டில் மிஸ்மேட்ச் இருக்குது. இன்றைக்கி அது தகுந்த இப்போ தான் அதை வெரிஃபை பண்ணி முடித்தோம். சுமார் ஒரு 1,60,000க்கும் மேற்பட்ட ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதோடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி ஒரு 1 ஹவருக்குள்ளே வெளியிடுவாங்க. இல்லை, மிஸ்மேட்ச் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா 1,60,000ல் ஒரு 1,200 சம்திங் தான் வந்து மிஸ்மேட்ச். இது வந்து 0.07. அதில் மேக்ஸிமம் எப்படின்னா டோர் லாக், இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, டோர் லாக் ஆகுது, அவங்க ப்ரீவியஸ் இதை போகிறாங்க. மிஸ்மேட்சுங்கிறது நீங்கள்
இவ்வளோ அதிகமானலாம் சொல்லணும். மிஸ்மேட்ச்ங்கிறது அந்த ரீடிங் எக்ஸாக்ட் ரீடிங்க்கு இதுக்கும் மிஸ்மேட்ச். ஸோ இது எல்லா காலகட்டம் இப்போ டோர் லாக்னா அவங்க வந்து ப்ரீவியஸ் ரீடிங்கை போட்டு இந்த மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ரீடிங் தான் தவிர்த்து நீங்கள் இங்கே சொல்லப்பட்ட மாதிரி பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் மிஸ்மேட்ச் இருக்கிறது 0.06 to 0.07% தான். அதோடைய இன்னைக்கு இது வரைக்கும் பண்ணப்பட்ட அந்த மொத்தமாக பண்ணப்பட்ட ரீஅசஸ்மெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை 1,60,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு வந்து வெளியிடுவாங்க. சார் தேர்தல் நன்றி. வாக்குறுதி சார்